ஸ்ரீ குருப்யோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையன் 1444 விளக்கம். உயிருக்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூசை, உயிருக்கு ஒளி நோக்கல் மகாயோக பூசை, உயிர் பெறும் ஆவாகனம் புற பூசை, செயரிடை நேசம் சிவபூசை தானே. உயிருக்கு உயிராய் நிற்றல் ஒன் ஞான பூசை, சுட்டும் தன்மை மறைந்த நிலையில் நிற்றல், அதாவது தனக்கு அந்நியமாக ஏதும் இல்லை என்னும் உணர்வில் தன்னில் தானாகவே இருத்தல். இந்நிலையானது ஒவ்வொருவரின் ஆழ்ந்த நித்திரை நிலையில் இயல்பாகவே உணரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்நிலையில் உயிரால் உயிரானது இடைவிடாது வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். இதே நிலையை ஒருவர் தம் விழிப்பிலும் தொடர்ந்து கொண்டு வந்தால் அதுவே அவரின் ஞான பூசை ஆகிறது. உயிருக்கு ஒளி நோக்கல் மகாயோக பூசை. ஞான பூசையின் பலனாக ஞான ஒளி பிரகாசிக்க அதன் மூலம் உயிரானது தொடர்ந்து நோக்கப்படும் போது அது மகாயோக பூசையாக ஆகிறது. உயிர் பெறும் ஆவாகனம் புற பூசை. இவ்வாறு உயிரால் உயிர் பெற்ற ஒளி சக்தியானது அது குடிகொண்டிருக்கும் தேகம் முழுவதும் ஆவாகனமாகி வியாபிக்கும் போது அதுவே புறப்பூசை ஆகிறது. செயரிடை நேசம் சிவபூசை தானே. இவ்வாறு உயிர் உடம்பு இவ்விரண்டின் இடையே நேசத்துடன் நிகழும் செயல்பாட்டின் மூலம் உயிரால் உடம்பும் உடம்பால் உயிரும் ஒன்றினால் ஒன்று மகிமை பெற்று ஒளிரும் போது அது மிகச்சிறந்த சிவபூசையாக அமைந்துவிடும். திருச்சிற்றம்பலம்.